श्रीमदे रामानुजाय नमः। श्रीमत् वरवरमुनिये नमः। शकरकोटि विमानस्थो गजेन्द्र सरसीदरे तमोत अष्टभुजक्षेमं पुष्पवल्लिपधर्म पुष्पवल्लि परिष्वंग बलगीकृत वक्षसे श्रीमत् अष्टभुजेसायि नित्यश्री नित्यमंगलम. 108 வைணவ திருத்தலங்கள்ல மிகவும் முக்கியமானதாக கருதப்படுற இந்த திவ்யதேசம் திரு அட்டபயகரம் தாயார் புஷ்பவல்லி தாயார். இந்த திருத்தலத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, பெருமாள் 8 திருக்கரத்தோட சேவை சாதிக்கிறார். இந்த திவ்யதேசத்தை 2 ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. பேயாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. பேயாழ்வார் இந்த திவ்யதேசத்தை மங்களாசாசனம் பண்ணும்போது, தொட்டபடையட்டும் தோளாத வெண்ணியான் அட்டபயகரத்தான் அஞ்ஞான்னு குட்டத்து தோல் முதலை துஞ்ச குறித்தெறிந்த சக்கரத்தான் தாள் முதலே நங்கட்கு சார்வன் மங்களாசாசனம் பண்ற. கஜேந்திரன்ற யானைக்கு இந்த பெருமாள் மோட்சம் கொடுத்திருக்க. வெள்ளருக்கு அந்த புஷ்கரணிக்கு கஜேந்திர புஷ்கரணினே திருநாமம். கஜேந்திரன்ற யானை அந்த புஷ்கரணியில தாமர புஷ்பத்தை பறிக்கும் போது முதல்ல காலை பிடிச்சுன்றது. பல ஊழிக்காலம் போராடி பார்த்தோம், அதால முடியல. கடைசியில ஆதி மூலமேனு அட்டபயகரத்தான சரணாகதி பண்றது. பெருமாள் நேரே வந்து அதனை காப்பாத்தினா காலதாமதம் ஆயிடுமோன்ட்டு வடக்கு வாசல் வழியா வர. அதனால இந்த திவ்யதேசத்துல பரமபத வாசல் அமைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பு விசேஷம். அந்த வாசல் வழியா வந்து தன்னுடைய சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ணி முதலையோட கழுத்தை துண்டிச்சு கஜேந்திரன்ற யானைக்கு மோட்சத்தை கொடுக்கிற. அதனால இங்க பரமபத வாசல் அமைஞ்சிருக்கு. இதுல என்ன விசேஷம் அப்படின்னா, இங்க மட்டும்தான் வைகுண்ட வாசல்ன்ற அந்த பரமபத வாசலும் கோபுர வாசலும் எதிர் அமைஞ்சிருக்கிறதுன்றது இங்க மட்டும்தான். மேலும் இந்த திவ்யதேசத்துல தாயார் சன்னதி, வராகர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ஆழ்வார் ஆச்சாரியார் சன்னதி எல்லாம் அமைஞ்சிருக்கு. இங்க வருஷா வருஷம் வைகுண்ட வாசல் அந்த திறப்பு விழா அப்படின்றது ரொம்ப விசேஷமா நடைபெறுறது. அதுல இந்த வருஷமும் வைகுண்ட வாசல் அப்படின்றது ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் நடுவுல அந்த சில காரணங்களால அதே மாதிரி அந்த பாலாலயம் ஆயிட்டு சம்பரோக்ஷனார அந்த காலம் வரைக்கும் நின்றிருந்து மீண்டும் இப்ப நடக்கிறது. இப்ப நடக்கும்போது புது பொலிவோட சன்னதி சம்பரோக்ஷனம் ஆகும் போதே பார்த்துருக்கீங்க, நல்லா புது பொலிவோட அமைஞ்சிருக்கு. இந்த வைகுண்ட வாசலுக்கும் வெள்ளி கதவுலாம் மேயப்பட்டு ரொம்ப ஆச்சரியமா சேவை சாதிக்கிறது. ரொம்ப விசேஷமா இங்க நடக்கிறதுன்றது ரொம்ப விசேஷம். 108 திவ்ய தேசத்துல 44வது திவ்ய தேசமா அஷ்டபுஜ பெருமாள் இருக்காரு. கடந்த 5 வருடங்கள் கழிச்சு இப்பதான் சொர்க்கவாசல் திரும்பவும் திறக்கணும். காஞ்சிபுரத்துல சொர்க்கவாசல் அஷ்டபுஜ பெருமாளுக்கு மட்டும்தான் இருக்கு. இதுல ஸ்பெஷலா இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா, சொர்க்கவாசலுக்கு வந்து வெள்ளி தகடு வேயப்பட்டிருக்கு. பின்னாடி வந்து தோட்ட பக்கமா பொதுமக்கள் 2 லட்சத்துக்கும் மேல பொதுமக்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால பின்னாடி இந்த வருஷம் தான் தோட்ட உற்சவம் பண்ற அந்த வழியை வந்து நாங்க திறந்து வச்சிருக்கோம். பின்னாடி வந்து கருங்கல்லாலான ஒரு மண்டபத்தையும் புதுசா அமைச்சிருக்கோம். பப்ளிக்காக இந்த வாட்டி எந்த நெரிசலும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், உணவு, தண்ணீர் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முதல் தடவையா பெருமாள் வந்து இந்த கோயில்ல இருந்து ரத்னாங்கி சாப்பிட்டு அன்னைக்கு சேவை கொடுக்குறாரு. இது வரைக்கும் அவருக்கு ரத்னாங்கி கிடையாது. இந்த வாட்டி தான் அதுக்கு ரத்னாங்கியை செஞ்சிருக்கோம். பெருமாளுக்கு வந்து பிருந்தாவனம் பின்னாடி வந்து தோட்டம் அமைச்சிருக்கோம். இனிமேல் தாயாருக்கு வந்து அந்த இடத்துல உற்சவம் பண்றதா வந்து ஒரு ஐடியா இருக்கு. 20 வருடங்கள் கழிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப இந்த ட்ரஸ்ட் போர்டு போட்டதுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் பண்ணோம். லாஸ்ட் 20 இயர்ஸ் பேக் தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணி முடிஞ்சது. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழிச்சு நாங்க சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு வந்து கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி வைகுண்ட ஏகாதசிக்கு உண்டான விசேஷங்களை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரத்துல சொர்க்கவாசல்னு பாத்தீங்கன்னா அஷ்டபுஜ பெருமாளுக்கு மட்டும்தான் சொர்க்கவாசல். வெள்ளித்தகடு கிட்டத்தட்ட ஒரு 20 lakhs வரைக்கும் செலவு பண்ணி வெள்ளித்தகடு போட்டிருக்கோம். இந்த திருக்கோயில்ல வந்து அரங்காவல ட்ரஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட் 2 years பிஃபோர் தான் போட்டாங்க. தலைவரா என்னையும் உறுப்பினர்களா இவங்க 2 பேரையும் போட்டிருக்காங்க. இவர் யூஎஸ்ஆ இருக்கு. அவர் பேர் ராஜமாணிக்கம், சந்தோஷ்குமார் என்னோட பேரு. இவர் இளங்கோ, அவங்க தேவி. இந்த சொர்க்கவாசல் கதவு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சொர்க்கவாசல். அந்த சொர்க்கவாசல் இதுக்கு முன்னாடி மரக்கதவுனால பிளைனா இருந்துச்சு. இப்ப நாங்க வந்து அதுக்கு என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, தசாவதாரம், இந்த கோயிலுக்கு உண்டான மூலவர் பெருமாள், தாயார், அப்புறம் வந்து ராமாயணம், மகாபாரதம் இதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் தான் வந்து நாங்க அதுல உருவமா செஞ்சு வச்சிருக்கோம். இப்ப இந்த சொர்க்கவாசலுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, அந்த பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் வந்து இதுல வந்து நாங்க வந்து
வச்சிருக்கிறது வந்து பொதுமக்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவைகள் இருக்கு, அவங்களே பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.